ஹலோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்களோட பெற்றோர்களுக்காக. நீங்க வந்து +1 +2ல காமர்ஸ் குரூப் அதாவது அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுக்க விரும்புறீங்களா? அல்லது +1 +2 படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது இப்போ தான் +1 +2 முடிச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிற உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்காக சிஏ அதாவது பட்டய கணக்காளரா ஆகுறதுக்கு, அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி அப்படிங்கிற படிப்பு எப்படி படிக்கிறது? அத பத்தி தான் இந்த வீடியோ. நான் வந்து சிஏ உமா கிருஷ்ணா. நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன் பிராக்டிஸ். அதோட சிஏ ஃபேக்கல்ட்டியாவும் இருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சிஏ அப்படிங்கிற கோர்ஸ்ல 3 லெவல் அப்படின்னு சொல்லுவோம். 3 லெவல், அதாவது ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர்மீடியட் லெவல், ஃபைனல் லெவல்னு 3 கட்டம் இருக்கு. அதுல முதல் கட்டம் தான் சிஏ ஃபவுண்டேஷன். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப சிஏவோட முதல் கட்டம், அதாவது +1 +2 முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா சிஏ ஃபவுண்டேஷன் தான். ஆனால் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது நீங்கள் 10th முடித்த உடனே கூட பண்ணிக்கலாம். பார்க்கலாமா? இப்போ சிஏ ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு என்னெல்லாம் பேப்பர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு முதல் படி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் பேப்பர் 4 பேப்பர் இருக்குங்க. இதில் முதல் பேப்பர் அப்படிங்கிறது அக்கவுண்ட்ஸ் தான். இந்த அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் +1 +2ல படிச்சிருக்கிற அதே அக்கவுண்ட்ஸ் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தியரி கான்செப்ட்ஸ் லைக் உங்களுக்கு அந்த அக்கவுண்ட்ஸ் பற்றின பேசிக்ஸ் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும்ல, ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர்ஸ், ட்ரையல் பேலன்ஸ், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்குது. இது தவிர பார்ட்னர்ஷிப், எல்எல்பி அக்கவுண்ட்ஸ், அதே மாதிரி கம்பெனி அக்கவுண்ட்ஸ், இந்த மாதிரியான கொஞ்சம் கடினமான டாபிக்ஸ் கூட இருக்குது. கடினமான டாபிக்ஸ்னு சொல்ல முடியாது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரியான டாபிக்ஸ். நீங்கள் +1 +2ல படித்த அதே டாபிக்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சிஏல படிக்கிற மாதிரி வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பேப்பர். இது ஒரு சப்ஜெக்டிவ் அல்லது டிஸ்கிரிப்டிவ், அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுகிற மாதிரியான ஒரு பேப்பர் இது. அடுத்த என்ன பேப்பர்னு பார்க்கலாம். அடுத்த பேப்பர் தான் நீங்கள் +1 +2ல எந்த ஸ்கூல்லையும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும், அல்லது வாட் யூ கால் ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், எந்த சிலபஸ்லேயுமே நம்ம படிக்காத ஒரு பேப்பர் தான் இது. எல்லாருக்குமே புதுசு தான், கவலைப்பட வேணாம். பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னெல்லாம் லாஸ்னா சட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே படிப்பீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்ட்னர்ஷிப் ஆக்ட், எல்எல்பி ஆக்ட் இருக்குது. அது தவிர கம்பெனி லா அப்படிங்கிறது, அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நீங்கள் ஸ்கூல் லெவலில் கொஞ்சமாக படிச்சிருப்பீங்க. அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் ஃபவுண்டேஷனில் படிப்பீங்க. ஃபவுண்டேஷனில் மட்டும் இல்லாமல் இன்டர்மீடியட் லெவல்லையும் ஃபைனல் லெவல்லையும் கூட கம்பெனி லா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கிற மாதிரி வரும். இதுதான் செகண்ட் பேப்பர். இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியான பேப்பர். அடுத்த பேப்பர் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இப்போ உங்களுக்கு ஒரு சிலர் நீங்கள் மேத்ஸ் எனக்கு கஷ்டம், அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கூட +2 லெவலில் எடுத்திருக்கலாம். ஆனால் ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மேத்ஸை நீங்கள் படித்து தான் ஆகணும். இந்த ஒரு லெவலுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கடினமான மேத்ஸ் கான்செப்ட் எதுவுமே கிடையாது. இந்த மேத்ஸில் பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸுக்கு மேத்தமேட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் பல டாபிக்ஸ் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாம் வர மாதிரியான லாஜிக்கல் ரீசனிங் ஒரு 20 மார்க்ஸுக்கு இருக்குது. இன்னொரு 40 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் +2 லெவலில் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் தேர்ட் பேப்பர். ஆனால் இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா 2 hours தான் எக்ஸாம். இது ஒரு எம்சிக்யூ பேப்பர். ஓகே, எம்சிக்யூ பேப்பர்மா, அதாவது நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம சர்க்கிள் பண்ணி ஆன்சரை சர்க்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹெச்பி பென்சில்லாம் வச்சுட்டு. 4வது பேப்பர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இது நீங்கள் ஸ்கூல் லெவலில் படித்த எக்கனாமிக்ஸ் தான், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எஸ், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேப்பர் இருக்குது. அக்கவுண்ட்ஸ்,
லா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இந்த 4 பேப்பரில் மொதல் 2 பேப்பர், அதாவது அக்கவுண்ட்ஸ் பேப்பரும் உங்களோட லா பேப்பர் 2மே டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ், 3 மணி நேரம் எழுதுகிற மாதிரியானது. ஆனால் மற்ற 2 பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ஸ் தான். ஒப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னா எம்சிக்யூ பேட்டர்னில் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலைன்னா மார்க்கு கிடைக்கவும் கிடைக்காது, போகவும் செய்யாது. ஆனால் ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க, அது கரெக்டாக எழுதுனீங்கன்னா ஒரு மார்க். ஆனால் ஒரு கொஸ்டின் எழுதி அது தப்பாக போச்சுன்னா -0.25, அதாவது 1/4 மார்க்கு நெகட்டிவ் வரும். இதில் வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு, அதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 மார்க்ஸ். இதில் எப்படி பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 40% ஒவ்வொரு பேப்பர்லேயும் எடுக்கணும். இது தவிர இந்த 4 பேப்பர் சேர்த்து 50% ஆக்ரிகேட் சொல்லுவோம். அதாவது 400 மார்க்குக்கு 200 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். 40% ஒவ்வொரு பேப்பர்லேயும் எடுத்து மொத்தத்துக்கு 200 மார்க்குக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து ஜான்வரி, மே, செப்டம்பர் 3 முறை ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணலைன்னா அடுத்த எக்ஸாம் ஒரு 4 மாதத்தில் அடுத்த எக்ஸாம் வரும், அதில் எழுதிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டிங், அதே மாதிரி லா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ், இந்த 4 பேப்பரை தான் நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷனோட 4 தூண் அல்லது பில்லர்ஸ்னு சொல்லலாம். இந்த 4 பேப்பர் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சிலபஸில் என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கும், என்னெல்லாம் சாப்டர் இருக்கோ அது எல்லாமே நல்ல தரவாக படிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டடி ருட்டீன் மாதிரி வச்சுக்கிட்டு டெய்லி பேசிஸில் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு +2 எக்ஸாமோ இல்லை அல்லது ஒரு காலேஜ் எக்ஸாமோ மாதிரி எக்ஸாமுக்கு நாள் இல்லை எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி மட்டும் படித்தா பாஸ் பண்ணுற மாதிரி பரீட்சை கிடையாது. ஒரு டெய்லி பேசிஸில் கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு 4 to 6 hours டெய்லி படிச்சிங்கன்னா ரொம்ப எளிதாகவே பாஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தா மட்டும் போகாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக மாக் டெஸ்ட்டு, ஏன்னா பழைய வருடங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே ஐசிஏயோட வெப்சைட்டில் இருக்குது. அது எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து செஞ்சு நீங்கள் அயராமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை பாஸ் பண்ணுறது ஒரு எளிதான வேலை. பட் பாஸ் பண்ணுறதுங்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இதுதான் வந்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக, அதாவது ஒரு சிஏவாக ஆகிறதுக்கு, பட்டய கணக்காளராக ஆகிறதுக்கான முதல் படிங்கிறதே சிஏ ஃபவுண்டேஷன் தான். நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த 2 லெவல் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இதில் வந்து ஒரு அடித்தளம், அதாவது ஃபவுண்டேஷன் கிடச்சிரும். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக நல்ல டிசிப்ளினோட ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோடு படிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிதாக சிஏ, அதாவது பட்டய கணக்காளராக ஆக முடியும். அடுத்த லெவல், அதாவது இன்டர்மீடியட் லெவல் பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். வெல்கம் டு சிஏ. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் சிஏ பற்றியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட நம்பர் நான் கீழே கொடுத்துருவேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் உதவி தேவையோ, என்ன கைடன்ஸ் தேவையோ அது பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன். ஐ எம் சிஏ உமா கிருஷ்ணா. நன்றி.